தி ஆல்கெமிஸ்ட் என்பது பிரேசிலிய எழுத்தாளர் பாவுலோ கொய்லோ எழுதிய உலக புகழ்பெற்ற நாவல். 1988 வெளியான இந்த புத்தகம் மோட்டிவேஷன் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஃபிக்ஷன் என்ற வகையிலும் பெரும் வரவேற்பை பெற்றது. இதுவரை 80க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. வணக்கம், இது உங்கள் ஆர்ஆர் புக்ஸ் கார்னர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் தி ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தோட கதை, அதாவது கதையோட சுருக்கத்தை பார்க்கலாம். இந்த கதையின் நாயகன் சாண்டியாகோ என்ற இளைஞன் ஸ்பெயினில் ஆடு மேய்க்கும் தொழிலை செய்து வருகிறான். அவனுக்கு அடிக்கடி ஒரு கனவு வருகிறது. அந்த கனவில் எகிப்தின் பிரமிடுகளில் அருகில் புதையல் இருப்பதாக குறிப்பு வருகிறது. தன் கனவை பற்றி ஒரு பெண்மணியிடம் கேட்கும்போது அவள் அந்த புதையலை தேடி செல்லும்படி அறிவுறுத்துகிறாள். இதற்கிடையில் ஒரு முதியவர் அவனது கனவு ஒரு தனிப்பட்ட புனைவு என்றும் அதை தொடர ஊக்குவிக்கிறார். புதையலை தேடி சாண்டியாகோ எகிப்துக்கு புறப்படுகிறான். வழியில் அவன் பல இடங்களுக்கு செல்கிறான், பலரை சந்திக்கிறான், மேலும் பல்வேறு சோதனைகளையும் சந்திக்கிறான். ஒரு ரசவாதியுடன் சேர்ந்து பாலைவனத்தில் பயணம் செய்கிறான். அங்கு அவன் வாழ்க்கையில் உண்மைகளை பற்றி பல பாடங்களை கற்றுக்கொள்கிறான். இறுதியில் அவன் பிரமிடுகளை அடையும் போது புதையல் உண்மையில்தான் புறப்பட்ட இடத்திலேயே, அதாவது அவனது சொந்த ஊரிலேயே தான் ஆடு மேய்த்த இடத்தில் இருப்பதை கண்டுபிடிக்கிறான். இந்த பயணம் அவனுக்கு புதையலை விட பெரிய அனுபவங்களையும் ஆன்மீக ஞானத்தையும் பெற்று தருது. சரி, இவனுடைய பயணத்துல இவன் சந்திக்கும் மனிதர்கள் யாரெல்லாம்? 1. கனவு பொருள் சொல்லும் ஜோதிடர். கனவின் முக்கியத்துவத்தை உணர வைக்கிறார். ராஜா மெல்கிசெடெக் பர்சனல் லெஜெண்ட் என்ற கருத்தை அறிமுகப்படுத்துகிறார். இது ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில ஒரு தனிப்பட்ட இலக்காகுமா. 3. கிராமவர்த்தகர். சாண்டியாகோவின் நம்பிக்கையை சோதிக்கும் அனுபவங்களை ஏற்படுத்துறாரு. 4. ஆல்கெமிஸ்ட். இறுதி பாதியில் சந்திக்கிற ஞானி. ஆன்மீக பக்கம் மற்றும் உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் நபர். சாண்டியாகோவின் பயணம் எப்படி இருக்கு? ஸ்பெயின்ல இருந்து எகிப்து வரை பல்லாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்கிறான். பாதையில் துரோகம், சோதனை, நம்பிக்கையின் பிழைப்பு, ஆழமான ஆன்மீக அனுபவங்கள் ஆகியவற்றை சந்திக்கிறான். ஒவ்வொரு இடத்திலும் வாழ்க்கை கற்றுத்தரும் பாடங்களை அவர் அடைகிறார், அதாவது சாண்டியாகோ அடைகிறார். பிரமிடுகள்ல என்ன நடக்குது? பிரமிடுகளுக்கு சென்று சேரும் போது அவனிடம் திருடர்கள் தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா அதில் ஒருவர் அவனிடம் சொல்வது, அந்த திருடரும் ஒரு கனவை கண்டிருக்கிறான். அதில் ஸ்பெயினில் ஒரு பழைய தேவாலயத்தில் ஒரு பொக்கிஷம் இருப்பதாக. அந்த நேரத்துல தான் சாண்டியாகோ உணர்றான், அவன் தேடிய பொக்கிஷம் வெளியில் இல்லை, அது அவன் ஆரம்பித்த இடத்தில், அவன் உள்ளத்தில் தான் இருக்குது. புத்தகத்துல முக்கியமான கருத்துக்கள் என்னெல்லாம் சொல்றாங்க? நம்பர் 1, பர்சனல் லெஜெண்ட். ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு கனவு உள்ளது, அதை அடைய வேண்டும். 2. ஓமன்ஸ், அதாவது சின்னங்கள். வாழ்க்கையில் நேரம் வழிகாட்டும் சின்னங்களை கவனிக்க வேண்டும். 3. த சோல் ஆஃப் த வேர்ல்ட். நாம் இயற்கையுடன் ஒருங்கிணைந்து வாழ வேண்டும். 4. நம்பிக்கையின் சக்தி. நம்மை நாமே நம்பினால் நம்மால் எல்லாம் செய்ய முடியும். இந்த சூழல்ல உள்ள மொழி எப்படி இருக்கு? இயற்கையும் பிரபஞ்சமும் ஒருவரை வழிநடத்தக்கூடியவை. அடையாளங்கள் என்னெல்லாம் இருக்கு? வாழ்க்கை பயணத்துல நாம் சந்திக்கும் நபர்கள், இடங்கள் நமக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள். தற்போதைய தருணம் எப்படி இருக்கு? நிகழ்காலத்துல வாழ்வதும் அதை அனுபவிப்பதும் முக்கியம். இந்த நாவல் கனவுகளை துரத்துவதன் முக்கியத்துவமும், வாழ்க்கை பாதையில ஏற்படும் சவால்களையும் மற்றும் சுய கண்டுபிடிப்பு ஆகியவற்றை பற்றிய ஆழமான செய்திகளை கொண்டிருக்கு. முக்கியமான செய்தி என்ன? நீங்கள் உங்கள் கனவுகளுக்கு பின்னால் ஓட வேண்டும். அந்த கனவுகள் உங்கள் உண்மையான வலிமையை வெளிநடத்தும். நம்மை நாமே உணர்ந்த போதுதான் வாழ்க்கை ஒரு பூரண பயணமாகுதான். கடைசியா, இந்த ஆல்கெமிஸ்ட் ஒரு கதையாக தொடங்கி உங்க வாழ்க்கையில சிந்தனையாக மாறும். நம்மில் ஒவ்வொருவரும் நம்முடைய பர்சனல் லெஜெண்டை அடையவே இங்கு வந்துள்ளோம். அதை தேடுங்கள், அது எங்கேயும் இல்லை, உங்கள் உள்ளத்தில் தான் இருக்கு.
இந்த புத்தகம் இவ்வளவு பிரபலமானதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். தி ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற இந்த புத்தகம் 14 நாட்களில் எழுதிய புத்தகமாக விற்பனையில் சாதித்த பாவ்லோ கொய்லோ. அவரோட முழு பெயர் பாவ்லோ கொய்லோ டி சௌசா, சுருக்கமாக பாவ்லோ கொய்லோ. எழுத்தாளர். அதுவரை 3 நூல்களை எழுதியிருந்தார். அப்போது அவர் இருந்த பிரேசில்லேயே கூட அவர் எழுத்துக்களை அதிகம் அறிந்தவர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. இடையில எழுத்து பணிக்கு சிறு இடைவெளி கொடுத்துருக்கிறாரு. கொஞ்சம் அவகாசம் கிடைத்ததும் ஒரு நாவலை எழுதியிருக்காரு. அதிக பக்கங்கள் இல்லை, ஆனாலும் அவர் அளவில் நிறைவை தந்த நம்பிக்கையை ஏற்படுத்திய நாவல் இது. ஒரு பதிப்பாளரிடம் அதை கொண்டு போனார். 1988ஆம் ஆண்டு அந்த நாவல் வெளியானது, தி ஆல்கெமிஸ்ட். அதுதான் நாவலின் பெயர். ஒரு ஆடு மேய்க்கும் இளைஞன் தனக்கான பொக்கிஷத்தை தேடி போகிறான். அதுதான் ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லலாம். புத்தகம் வெளியான 2 வாரங்களுக்கு பிறகு தன் பதிப்பாளரை பார்க்க போனார் கொய்லோ. ஏதாவது செய்தி இருக்கா அப்படின்னு பதிப்பாளர்கிட்ட கேட்குறாரு. என்ன செய்தி? இல்லை, எத்தனை புக்கு விற்றுருக்குன்னு கேட்டேன். பதிப்பாளர் பார்த்த பார்வை அவ்வளோ நல்லா இல்லை, 1 அப்படின்ட்டு இருக்காரு. ஆமாம், ஒரே புத்தகம்தான் விற்றுருக்கு. ஒரு கணம் கொய்லோவுக்கு என்ன பதில் சொல்வதுனே தெரியலையாம். மழுப்பலா சிரிச்சுட்டு சொன்னாராம், புக்கு ரிலீஸ் ஆகி 2 வாரம் தானே ஆகுது, வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். ஆனால் அவருக்கு தன்னோட புத்தகத்தில் மீது நம்பிக்கை இருந்திருக்கு. அதை வாசகர்கள் கொண்டாடி தீர்ப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருந்திருக்கு. கொய்லோ காத்துட்டே இருந்திருக்காரு. பதிப்பாளர்கிட்ட இருந்து நல்ல தகவல் வரும் அப்படின்னு காத்திருந்திருக்காரு. 6 மாதங்கள் ஆன பிறகும் எந்த தகவலும் வரலை. வேறு வழி இல்லாமல் பதிப்பகத்துக்கு நேரே போனாராம். பதிப்பாளர்கிட்ட அதே கேள்வியை கேட்டாராம். ஏதாவது செய்தி உண்டா அப்படின்னு. இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொய்லோ கேள்விக்குறியோட பதிப்பாளரை பார்த்துருக்கிறாரு. இன்னொரு புக்கு விற்றுருக்கு. 1 தானா? ஆமாம். இதில் ஆச்சரியம் என்னன்னா, முதல் புக்கை யார் வாங்கிட்டு போனாரோ அவர் தான் 2வது புக்கையும் வாங்கிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1 வருஷம் முடிஞ்சிருக்கு, உங்கள் புக்கு ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னு பதிப்பாளர் கொய்லோ கிட்ட போய் சொல்கிறாரு. உரிமை கொடுத்து கான்ட்ராக்டை முடிச்சிட்டாராம். அது அதிர்ஷ்டம்னு சொல்லதா, விதின்னு சொல்வதா, கொய்லோவின் நல்ல நேரம்னு கூட சொல்லலாம். எந்த பேரை வேண்டுமானாலும் வச்சுக்கலாம். ஆனால் அதெல்லாம் 2ஆம் பட்சம். கொய்லோவுக்கு நம்பிக்கை இருந்திருக்கு. அவருக்கு என்னவோ உள்ளுக்குள்ளே இந்த புத்தகம் சாதாரணமானதில்லை, 10ஓடு 11ஆக காணாமல் போகும் புத்தகம் இல்லை, நிச்சயம் இதற்கு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருந்திருக்காரு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம் சார், ஆனால் விற்கவே விற்காத ஒரு புத்தகத்தை பதிப்பிக்க யார் வருவாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளவே கொய்லோவுக்கு பல நாட்களாயிருக்கு. நிராகரிப்போட வழி அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் போட முடியாதுங்க, சாரி, இதையே வெவ்வேறு வார்த்தைகளில் சொன்னாங்க பதிப்பாளர்கள். ஒரு பதிப்பாளர் வெளியிட்ட புத்தகம் ஃப்ளாப் ஆனது இன்னொரு பதிப்பாளருக்கு தெரியாதா என்ன? எந்த எழுத்தாளராக இருந்தாலும் சரி, போட்ட புத்தகம் விற்பனை ஆகலை அப்படிங்கிறத தாங்கிக் கொள்ள முடியாத துயரம். இத்தனைக்கும் ஆல்கெமிஸ்ட் புத்தகத்தில் முதல் பதிப்பாளர் அந்த புத்தகத்துக்கு நன்கு விளம்பரம் செய்திருந்திருக்காரு. புத்தக கடையில் காட்சிப்படுத்தியிருக்காரு. அப்படியும் விற்கலை. இந்த சூழலில் அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிச்சு நம்ம எழுத்து வாழ்க்கை என்று ஒரு எழுத்தாளர் முடிவுக்கு வந்துருவாங்க. ஆனால் கொய்லோவுக்கு இன்னமும் நம்பிக்கை இருந்திருக்கு. அதை மட்டும் இறுக்கமாக பற்றி கொண்டு பதிப்பகமாக ஏறி இறங்கியிருக்காரு. அவர் எழுதிய ஆல்கெமிஸ்ட் புத்தகத்தில் அவரே எழுதிய ஒரு வாசகம் இருக்குது. நீங்கள் எதையாவது அடைய விரும்புகிறீர்களா? இந்த மொத்த பிரபஞ்சமும் உங்களுக்கு உதவுவதற்காக சதி கூட செய்யும். அதை ஆழமாக மனதில் பதித்து கொண்டார் கொய்லோ. பதிப்பகங்களில் கதவுகளை தட்ட ஆரம்பிச்சிருக்காரு. தொடர்ந்து முயன்றதுல ஒரு கதவு திறந்திருக்கு. அது பிரேசிலில் இருக்கும் மிக முக்கியமான பதிப்பகங்களில் ஒன்று. நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், அது வெளியாச்சு, ஆனால் விற்கலை. ஆனால் இந்த புத்தகம் நல்லா போகும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்ன கொய்லோவை ஆச்சரியமாக பார்த்துருக்காரு அந்த பதிப்பாளர். அதை தன் பப்ளிஷிங் ஹவுஸில் வெளியிடவும் அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. நடந்தது அதிசயம்தான். அந்த பதிப்பகத்தில் வெளியான தி ஆல்கெமிஸ்ட் முதல்ல 3000 பிரதிகள் விற்றுருக்கு. பிறகு 10,000 பிரதிகள் விற்பனையாயிருக்கு. பிறகு 1,00,000 பிரதிகள் வாயடைச்சே போயிட்டாங்க பதிப்பாளர். அந்த புத்தகம் வித்துட்டே இருந்திருக்கு. இன்று வரை 150 மில்லியன் காப்பிகளுக்கு மேலே விற்பனையாயிருக்கு. ஆல்கெமிஸ்ட் அதோட 80க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. காலச்சுவடு பதிப்பகம் ரசவாதி என்கிற பெயரில் இந்த நூலை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறாங்க. எழுத்தாளர் பாவ்லோ கொய்லோவின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம். ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க.
புத்தக விற்பனை சூடுபிடிக்க ஆரம்பித்த 3வது ஆண்டில் பாவ்லோ கொய்லோ தன் பதிப்பாளரிடம் கேட்டிருக்காரு, விற்காத புக்கை மறுபடியும் பப்ளிஷ் பண்ண நீங்கள் ஏன் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு. அதுக்கு பதிப்பாளர் சொன்ன பதில், எனக்கு தெரியலை அப்படிங்கிறது தான். இந்த கதையை விருப்பமுடன் கேட்டீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் கனவுகளை நம்புங்க. ஏன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையின உண்மையான வழிகாட்டி. RR புக்ஸ் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பகிருங்க. நன்றி. இன்னைக்கான புத்தக விமர்சனத்தை நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். அடுத்த வாரத்தில் வேறு ஒரு புத்தக விமர்சனத்தில் நம்ம சந்திக்கலாம்.